பாய் இனிமேட்டு எங்களை தற்கொலைன்னு கூப்பிடாத, இனிமே நாங்க ஆச்சரிய குறி. ஓ ப்ரோமோட் ஆயிட்டீங்களோ? ஆமா பாய். எனக்கு ஒரு டவுட், இந்த தற்கொலைனா என்ன பாய் அர்த்தம்? ஏன்னா என் பேரு சுரா சுகுமார்னு இவ்வளவு அழகான பேர் இருக்கும்போது எங்க அம்மா அந்த பேரை சொல்லி கூப்பிடாம தற்கொலைங்க வா கசகசா வாங்கிடுவான்னு சொல்லி இப்படி சொல்லி கூப்பிடுறாங்களே, என்னதான் பாய் அர்த்தம் அந்த தற்கொலைக்கு? அதாவது முந்தைய காலத்துல வந்து ஏதாவது ஆவணங்கள் தயார் செய்யும் போது, இப்ப இன்னைக்கு படிக்க தெரியாதவங்க கை நாட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன செஞ்சிருந்தாங்க, இந்த ஆவணங்கள்ல செப்பு பட்டயம், ஓலைச்சுவடி, கல்வெட்டு இதுல எல்லாம் கடைசியில தன்னோட கையெழுத்து போட வர இடத்துல யாருக்கு எழுத படிக்க தெரியாதோ அவங்க வந்து ஏதாவது ஒரு குறி ஒண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தன்னால இடக்கூடிய அந்த குறி தான் தற்குறி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சரி, இப்ப அந்த பேரை எதுக்கு எங்களை சொல்லி கூப்பிடுறீங்க? பாருங்க, நேற்று என் தலைவன் பேசும்போது அப்படியே பொங்கிட்டாரு. அதாவது தன் பேரை எழுத தெரியாதவனும் எப்படி தற்குறி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதோ, அந்த மாதிரி தன்னுடைய வரலாறு எவனுக்கு அறியலையோ அவனுக்கும் தற்குறி தான். அதாவது இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன, இந்த தமிழ்நாடு மாநில சுயாட்சிக்காக நம்ம எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கிறோம், மொழி திணிப்பை எதிர்த்து எந்த அளவுக்கு நம்ம பாடுபட்டு இருக்கிறோம், சுயமரியாதை எவ்வளவு முக்கியம், குறைஞ்சபட்சம் இந்த தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்ற பெயர் எப்படி வந்தது, இப்படி எதையுமே தெரியாம ஒரு நடிகன், அந்த நடிகன் மேல கொண்டிருக்கக்கூடிய அந்த சினிமா வெறியால இப்ப ஏற்பட்ட சினிமா வெறி பிடிச்சி அலையறாங்க தெரியுமா? இதனாலதான் உங்களை தற்கொலைன்னு சொல்றாங்க. அது இல்லாம நமக்காக வீட்டுல அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்களே, பொண்டாட்டி பிள்ளை காத்துட்டு இருப்பாங்களே, இந்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாம போய் கரண்ட் கம்பி மேல போய் ஏறுறது, பில்டிங் மேல ஏறுறது, பேனருக்கு மேல போய் ஏறி தலைவா தலைவான்னு கத்திக்கிட்டு ஒரு கட்டத்துல கைய காலை உடைச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல உயிரையும் விட்டுறீங்க பாருங்க. இதனாலதான் உங்களை தற்கொலைங்கிறாங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல ட்ரெய்லர் பார்க்க போனா கூட அங்க இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சு, ஒரு பத்திரிகை நிருபர் தலையில போய் துண்ட போட்டுட்டு சூடா சுண்டலு விஜய் ரசிகளா மெண்டலு இப்படின்னு சொல்லி ஆட்டம் போடுவீங்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் போது கூட உங்க தலைவன் வந்து உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து உங்களை நல்வழியில நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எதையுமே சிந்திக்க மாட்டாரு. ஆனாலும் அவர் தான் எங்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி வாழ்றீங்க தெரியுமா? இதனாலதான் உங்களை எல்லாம் தற்கொலைங்கிறாங்க. ஓ, இதுல இவ்வளவு மேட்டர் இருக்கா? சரி விடு, பாடத்திட்டத்தை மாத்திரலாம். பாடத்திட்டத்தை மாத்த போறீங்களா? அதான் என் தலைவன் வாக்குறுதி கொடுத்தாரு, ஆட்சிக்கு வந்தா பாடத்திட்டத்தை மாத்துவன்ட்டு. என்ன மாத்துவீங்க? அதான் இனிமேட்டு தமிழ் புத்தகத்தை திறந்த அறம் செய்ய விரும்பு ஆர்வம் எல்லாம் வராது. தமிழ் புத்தகத்தை திறந்தாலே இங்கிலீஷ் பேசு வேணாண்டி, ஹிந்தி திருப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடி என் தலைவன் பாட்டு தாண்டா வரும். தற்கொலை சொல்றது தப்பே கிடையாதுதான். போகடாகட்டும்.